சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்ன வணக்கங்கள். ஜம்பு மகரிஷி அவர்களுக்கும் வணக்கங்கள். அவரு தான் நம்ம சேனல்ல வந்து நடத்திட்டு கொண்டுட்டு போறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா மாதராசி பலன் தான் நம்ம சொல்ல போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரகங்கள் நிலைகள்லாம் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம சொல்லிடலாம். நான் வந்து அதாவது முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருப்பேன். குரு சுக்ர இணைவு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா போக ஞான வந்து பரிவர்த்தனை வந்து குரு சுக்ர பரிவர்த்தனை சொல்லியிருப்பேன். அதை பத்தி தான் நம்ம அதிகமா சொல்ல போறோம். மற்றதை பத்தி நம்ம பெருசா கன்சிடர் பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் வந்து பொதுவா வந்து நம்ம வந்து என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொதுவா சொல்லிடலாம். அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சூரிய பகவானும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட இணைவு இருக்கு. கூட புதன் பகவானும் வந்து இணைகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 13 நாளுக்கு அப்புறம் வந்து புதன் பகவான் வந்து மீன வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த மாதிரி இருக்கு கிரக நிலைகள். கன்னி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. அதே மாதிரி ரிஷப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு. இந்த மாதிரி வந்து காம்பினேஷன்லாம் இருக்கு. இதுல மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும்னா 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த பேரிஷியான விஷயம் இருக்கு. அதாவது ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இணைவு, அதாவது போகக்காரனும் இணையிருந்தாலும் அதீத போகம் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். நான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறதுன்னா அனைத்து ராசிக்காரங்களுக்குமே வந்து நல்ல விஷயம் மட்டும்தான் சொல்ல போறேன். ஏன்னா வந்து வெறும் சுக்கிரன் ராகு மட்டும்தான் சொல்ல போறோம். மற்ற கிரகத்தெல்லாம் நம்ம பெருசா நடுவுல லைட்டா சொன்னாலும் அது மட்டும்தான் போக்கஸா நம்ம சொல்ல போறோம். அதாவது போகனான குரு சுக்கிர பரிவர்த்தனை இதை பத்தி நம்ம சொல்ல போறோம். இது வந்து 30 நாட்கள் நடக்க போகுது. பிப்ரவரி 13ஆம் தேதி ஆரம்பிச்சு 30 நாள் நடக்க போகுது. நம்ம எல்லாமே அதெல்லாம் டெக்ஸ்ட்ல எல்லாமே கொடுத்துருவோம். அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்க. அதே ஒரு மாத ராசி பலன் சொல்றது ரொம்ப டஃப் தான். இப்போ வந்து நம்ம ஈஸியா ரொம்ப சொல்ல போறோம். ஏன்னா தினராசி பலன் சொல்லிடலாம், வருட பலன் சொல்லிடலாம். மாத ராசி பலன் சொல்றது எப்பவுமே டஃப்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கிரனோட ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம கடகராசி தான் கடைசியா வந்திருக்கு. சரி, ஓகே, இதோட முடியுது. அதே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ வச்சு நீங்க போகத்தில் இருக்க போகும் கடகராசிக்காரர்கள். அதாவது ஒரு நடவடிக்கை, அதாவது ஒரு சாப்பிடுறதா இருக்கலாம், இல்ல படிக்கிறதா இருக்கலாம், ஒரு வேலை செய்யறதா இருக்கலாம், எல்லாமே வந்து நம்ம செய்யற என்னோட ஆக்டிவிட்டிஸ பாரு, நான் யாரு அப்படிங்கிற மாதிரி, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு சந்தோஷம் பூரிப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாவே கிடைக்கும். கடகராசிக்காரங்க வந்து நான் அன்பா இருக்கிறேன், பாசமா இருக்கிறேன், என்ன எல்லாரும் திட்டிக்கினே என்ன ஏதாவது லூஸ் நினைச்சீங்களா, இப்ப நீங்க வந்து என்னோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு வைப்பு, அந்த ஒரு வைப்புல வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும்ங்கிறத சொல்லிக்கொண்டு கண்டிப்பா ஜம்பு மகரிஷி அருள் இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு சொல்லிக்கொண்டு சிவபெருமன் அவர்களும் பிருத்திவிராஜ் அவர்களும் 9 நவகர்களும் கண்டிப்பா நல்ல விதமான பலன்களை வந்து அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.